என்னடா இது ஜனநாயகன் படத்தில் நடித்தவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களா? ஆமாங்க, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துறாங்களோ ஒரு அக்யூரேட் டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மமிதா பைஜு அவர்கள். இந்த படத்துக்காக மமிதா பைஜு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது ஜனநாயகன் படத்தோட வில்லனான பாபி தியோல் அவர்கள் தான். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பண்ண சம்பளம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது பிரகாஷ் ராஜ் அவர்கள். பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஜனநாயகன் படத்துக்காக கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்க்க போகிறது ஜனநாயகன் படத்தோட ஹீரோயினியான பூஜா ஹெக்டே தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக சம்பளம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போது இந்த படத்துக்கு மியூசிக் மாஸாக கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் தான். இந்த படத்துக்காக அனிருத் அவர்கள் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து சம்பளம் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பார்க்க போது இந்த படத்தோட ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் எச் வினோத் அவர்கள் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கியிருக்காரு. லாஸ்ட்டாக பார்க்க போது நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் தான். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்காக கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் இது ஒரு ஹையஸ்ட் சேலரின்னு சொல்லலாம். I am coming.